சபையார் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அநேக நாட்களுக்கு பிறகு உள்ளே பார்க்கல அதிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இவரையிலும் நான் வாசிக்கின்ற இந்த வசனத்தின் கூட ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைக்கின்றேன். ஒரு பணக்கார இளைஞன், ஒரு செல்வந்தன் ஆண்டவருக்கு பார்க்க வருகின்றார். அந்த இடத்துல ஆண்டவரை போதகரே என்று அழைக்கின்றார். போதகரே என்று அழைத்ததோடு கூட என்ன சொல்றாங்க? நல்ல போதகரே. பாஸ்டர்னு என்னை கூப்பிடலாம், ஆனால் குட் பாஸ்டர்னு கூப்பிட்டீங்க என்ன ஆகுங்க? எனக்கு உள்ளது என்னமோ சம்திங் இஸ் ராங் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்குள்ள வரும். ஆனால் இந்த இடத்துல நல்ல போதகரே என்பதாக இந்த இடத்துல அவன் கூப்பிட்டு அழைத்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து இது அவனுடைய அவனுடைய செயல்பாடுகளை மாற்றி நற்செய்தியிலும் பார்க்க முடியும், லூக்காவிலும் பார்க்க முடியும். அந்த இடத்துல மார்பிள பார்க்கும்போது அவன் முழங்கால் படையிட்டான் என்பதாக சொல்லப்படும். அதே சமயத்தில் லூக்காவிலே சொல்லப்படுகிறது, அவன் சிறு வயதிலிருந்து கற்பனைகளை கை கொண்டேன் என்பதாக அந்த இடத்துல அவன் தன்னை அங்கே ஒப்புக் கொடுக்கின்றார். அப்போ எல்லாமே செஞ்சுட்டேன், சின்ன வயசுல இருந்து எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், சின்ன வயசுல இருந்து எல்லாவற்றையும் நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், ஆண்டவருடைய பிரமாணங்களின்படி நான் நடக்கிறேன். ஆனா இனியும் எனக்கு என்ன குறை? எனக்கு ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்க என்பதாக கேட்கின்றார். அப்ப இந்த இடத்துல நீங்க பார்க்கிறீங்களா, மார்க்கு நற்செய்தியிலே அங்கு எழுதப்படுற அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், இயேசு அன்பு கூர்ந்து என்று ஒரு வார்த்தை பேசுகிறார். என்ன பண்றாரு? அவன் கேட்ட அந்த வார்த்தைக்கு ரொம்ப என்ன பண்றாருன்னு ஒரு அன்புக்கு பரவாயில்லை, இவ்வளவு தூரத்துக்கு இல்லையா அளவென்று சொல்லிட்டான்னு மனசுக்குள்ள நடந்தாரு நம்ம தெரியல. ஆனா இந்த இடத்துல அந்த அன்பு கூர்ந்து என்கின்ற சொல்லக்கூடிய அளவிலே சத்தெடுத்து பிரியம் பெறத்தக்கதான ஒரு மனுஷனாக அவர் மாறி இருக்கிறான். ஒருவேளை இன்றைக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலுமே கூட அந்த செயல்பாடுகள் வித்தியாசமாக இருந்தாலும் நம்முடைய வாய்மொழி பாரம்பரியத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? கரெக்டா பேசி சமாளிப்பாருங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்போம். அதே போலவா என்னன்னு இந்த இடத்துல சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல அங்கு ஒரு குறை என்கிட்ட என்னாச்சும் மிச்சம் இருந்தா கூட, சின்ன வயசுல இருந்து நான் ஜாப் பண்றேன், கோயிலுக்கு போறேன், தசமபாகம் கொடுக்குறேன், உபாசம் பண்றேன், எல்லா விஷயம் செய்கின்றேன். ஆனா இனியும் என்ன கூட என்னுடைய வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல சர்வ ஞானியுடைய ஒரு கட்டளை அந்த இடத்துல அவனை சோதித்து பார்க்கிறது என்பதாக நீங்கள் பார்க்கிறீர்கள். என்ன சொல்லுகின்ற, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று எடுத்து. அப்ப இந்த இடத்துல சொல்லுவதோடு கூட பரலோகத்திலே, அப்பொழுதுதான் பரலோகத்திலே பொக்கிஷம் உண்டாகணும். அப்ப அதுக்கு பிறகு என்ன சொல்லுங்க? பின்பு நீ சிலையை எடுத்துக்கொண்டு என்னை வைக்கலாம். ஆனா அதனால அவனால் என்ன பண்ண முடியல, செய்ய முடியும். அவன் துக்கமடைந்தவனாக மனமடைந்து அவன் திரும்பி போய்விட்டான். இந்த இடத்திலே நீங்கள் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, அவன் கடைபிடிக்கவில்லை, அவனால் கடைபிடிக்க முடியவில்லை என்பதுதான் இந்த இடத்திலே சொல்லணும். அப்படின்னா இந்த இடத்திலே அநேக சமயங்களில் இந்த கேள்விக்கு பிறகு இந்த மாதிரி கேள்வி யாருமே ஏசாமிக்கு என்ன பண்ணீங்க கேட்டா நாமளே என்ன பண்ணிக்கணும் மாட்டீங்க. உங்ககிட்ட இந்த இப்போ இதை செய்ய இந்த இடத்துல என்ன பண்றாருனாக்க, இஸ் கிவிங் ஒரு சேலஞ்சிங் டாஸ்க். அந்த சேலஞ்சிங் டாஸ்க் இது என்ன செய்யற பார்க்கலாம், எல்லாத்தையும் செஞ்சுட்டேன்னு சொல்றல, இதை செய்ய, உனக்கு உண்டானதை எல்லாம் விட்டு. அப்ப இந்த இடத்துல நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒன்று, கடவுள் சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணி ஆகுங்க? செஞ்சுதான். நீ செல்வந்தனா இருந்தாலும் சரி, வேற யாராச்சும் இருந்தாலும் சரி, அவர் சொல்லிட்டாருனாக்க நீ கொடுத்தாலும் கூட என்ன ஆயிடுது? மறுபடியும் எப்படி ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட சோதனை கூட ஈசாக்க நீ என்ன பண்ண விளையிட்டு. ஆனால் கூட அவன் செய்த பொழுது கடவுள் போதும், உன்னுடைய விசுவாசத்தை நான் கற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன். அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற போது கடவுள் ஏதோ ஒன்று செய்ய போறாரு, ஆனால் இதை அவன் செயற்படுத்துவதற்கு தயக்கம் பெற்றான் என்பதாக நான் பார்க்கிறேன். அவன் கடைபிடிக்கவில்லை. அப்ப அவன் கடவுளை முற்றும் அன்பு கூர்ந்திருந்தால் இந்த ஆஸ்தியை அன்பு கூறாமல் என்ன பண்ணியிருப்பாங்க? கடவுளை அன்பு கூர்ந்திருப்பார். தான் ஒரு பாட்டு இருக்கு, இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை, கோவிலில் இதுவரை கண்டறியும் ஆண்டவரில்லை. அதில் பார்த்தீங்கன்னாக்க
மண்ணுக்காக மாணிக்கத்தை. அப்ப இங்க மண்ணு யாரு? மண்ணு. ஆனா மாணிக்கம் யாருங்க? கடவுளுடைய அதை நான் கடவுளுடைய வார்த்தை நான் விட்டுவிட மாட்டேன். அப்படி ரொம்ப அழகான ஒரு பாட்டு. அப்ப இந்த இடத்திலே பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த வார்த்தை என்பது மாணிக்கமாக இருக்கிறது. அதை நாம் எந்த அளவிலே ஏற்றுக்கொள்கிறோம்? அதனாலதான் சொன்னேன், இந்த வார்த்தையை திருச்சபை என்ன பண்ணியிருக்காங்களா, தனக்கு அந்த திருச்சபையில ஒளிந்து கொண்டிருக்கிறதை விட அந்த பூர்ணமான விசுவாசத்திற்குள்ளாக சபை வந்து விட்டதா என்பது ஒரு கேள்வியாக என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே இந்த வார்த்தையை மாத்திரம் நான் என்னுடைய வசதிக்காக எடுத்துக்கொண்டேன் என்றால் கூட முன்னாடி போதை சொல்லலைனாக்க இதுக்கு என்ன வராது, ஒரு கண்டினியூஷன் வரும். அது மாத்திரமல்ல, இந்த மாத்திரம் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தை கூட தேவரே என் விளக்கை ஏற்றுவது என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சங்கீதம் 18:28 நீங்கள் பார்க்கிறீர்கள். ஒருவேளை இவைகளை நாம் சிந்திக்கின்ற பொழுது கடவுளுடைய அந்த நடத்தல் என்று சொல்லும் பொழுது அது ஆச்சரியமாய் காணப்படும். தேவரே என் விளக்கை ஏற்றுவது என் தேவனாகி கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவர் வெளிச்சமாக்கினாதான் அடுத்த வசனம் என்ன வருது? உம்மாலே நான் சேனைக்குள்ளாக பாய்ந்து போவேன், என் தேவனாலே என் மதிலை. அப்போ அசாதாரணமானவைகள் சாதாரணமாக மாற வேண்டும் என்றால் இந்த இடத்திலே அவர் என்னுடைய உள்ளான இதயத்தில் இருக்கக்கூடிய இருளை என்ன பண்ணியாங்க அகற்ற வேண்டும். அதற்கு தான் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிறோம், ஆண்டுடைய சமூகத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்போ இந்த விளக்கு என்னுடைய இதயத்திலே ஏற்றப்பட வேண்டும் என்பது இந்த மாதனுடைய ஒரு செயல் திட்டமாக காணப்படுகிறது. அப்போ கடவுளால் எல்லாம் இயலும் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த விளக்கு எனக்குள்ளாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும் பொழுது மாத்திரமே அந்த விசுவாசத்திற்குள்ளாக நானும் நீங்களும் என்ன பண்ண முடியும், கடந்து வர முடியும் என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டும். பிள்ளையாம் கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செய்ய துணிந்தான் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை அவன் செய்ய துணிந்தான். கடவுள் கழுதை என்ன பண்ணார்? இடத்துல அவனுக்காக பேசுவதற்கு அந்த இடத்துல யாரும் இல்லை, கழுதைதான் இருந்துச்சு. கழுதையை பேச வைத்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அதே போலத்தான் யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியத்திலே சூரியன் தரித்து நின்றது யோசுவா சொன்ன பொழுது. அப்போ ஒரு மனுஷனை பேச செய்கின்றார், அது அவர் பேசின பொழுது சூரியன் என்ன பண்ணுங்க நிற்குது, அது கீழே இறங்கல. அது உதித்த சூரியன் என்ன அடையல. அப்ப இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை இங்கு என்ன நமக்கு முன்பாக வைக்கிறது என்றால், நீ எப்பவும் போல நம்ம காலம் இருக்குமான்றது என்ன இல்லைங்க அறுதிட்டு சொல்ல முடியாது. உன்னுடைய சுய பலத்தை உன்னுடைய செல்வத்தை என்ன பண்ணிட்டு இருக்காத, நம்பிக்கொண்டு இருக்காத. ஆண்டவரை வரையிலே இல்லாம என்ன பண்ண நம்பு. அப்ப கடவுளை வரையிலே இல்லாதபடி நம்ப வேண்டும் என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த விளக்கு என்னுடைய விழான இதயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏற்றுக்கொள்ளப்பட்டதோடு கூட அந்த விளக்கு என்ன ஆகுங்க வெளிச்சத்தை தருகின்ற அளவுக்கு அது ஒளிவிட்டு பிரகாசிக்க வேண்டும் என்பதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த அநேக சமயங்களில் நம்முடைய இல்லாமைகளை எண்ணி நாம் வருந்துகின்றோடைய நமக்காக எல்லாவற்றையும் தாராளமாக வைத்திருக்கின்ற கடவுளை நாம் விசுவாசத்தோடு கூட நோக்கி பார்க்கிறது. அநேக சமயங்களிலே அந்த விசுவாச கண் கொண்ட ஆண்டவர் என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, பார்க்க வேண்டும். அதுதான் அவருக்கு நான் சொன்னேன், விசுவாச கண்ணோடு ஆண்டவரை நீங்கள் தேடி நிற்கின்றால் உங்களுடைய பிரச்சனை என்ன இருக்கு சால்வர். அப்ப இந்த வனாந்தரத்திலே பயணம் செய்து இஸ்ரவேலர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது அந்த உதாரணத்தை எடுத்து சொன்னோம். அது பயணம் செய்கின்ற பொழுது இன்னைக்கு நம்ம ஒரு சாதாரண அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பொள்ளாச்சி போனதுனால கூட நம்மள என்ன பண்ணிக்கிறோங்க, அதுக்குரிய அரேஞ்ச்மெண்ட் போகும்போது திடீர்னு காத்த ஒரு டவர் எடுத்து வச்சுக்கப்பா, எதுக்கு ஒரு பாட்டுக்கு பதில் 2 பாட்டில் என்ன பண்ணிக்கோ தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க, இதெல்லாம் நம்ம செய்யணும். ஆனா இந்த இடத்துல எந்த ஆயுதமும் இல்லாதபடி இந்த மக்கள் தங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு வேகமாய் அவர்கள் புறப்படுகிறார். ஆனா இந்த இடத்துல நாம் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு ஏதாச்சும் குறைவு ஏற்பட்டதா என்று பார்த்து என்ன இருக்கு, இந்த காலகட்டத்திலே அவங்கெல்லாம் பாருங்க அவங்க போடுற செருப்பு மாதிரி இன்னைக்கு யாருமே என்ன பண்ண முடியாது. ஒரு செருப்பு போட்டாங்கன்னாக்க முட்டிக்கால் வரைக்கும் என்ன அது கட்டி 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 அதை கொடுக்கும். அப்ப அது அவுக்கிறதுக்கே என்ன ஆகும். அப்ப இந்த இடத்துல அந்த அவருடைய செருப்பு கூட என்ன ஆகுங்க தேவையில்லை, போட்டிருந்த உடை என்ன ஆகுங்க அழுக்காது. அதே சமயத்தில் நான் ஒரே ஒரு பிச்சைக்காரரே இருக்கிறாரு அப்படின்னா அவர் போட்டுருக்காங்க, ஒரு வாரம் கழிச்சு படுத்த என்ன ஆகிட்டு பின்னாடிலாம்
கிழிஞ்சிடும். ஆனா அது கிழியல. அப்ப இதெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எதனால இப்படி நடந்தது? அப்போ இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒன்று, கடவுள் நம்முடைய களஞ்சியங்களை எல்லாம் நிரப்பினால்தான் ஒரு ஆசீர்வாதம் நிறைவு என்று நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க, நினைக்கக்கூடாது. கடவுளுடைய களஞ்சியங்களிலே நமக்காக வைக்கப்பட்டுள்ள நன்மைகளை குறித்து வெளிப்பாடு நமக்கு வேண்டும். எனக்கென்று அவர் என்ன பண்ணியிருக்காருங்க, என்னமோ ஒண்ணு வச்சிருக்கிறாரு என்ற ஒரு நம்பிக்கை ஒரு கிறிஸ்தவ விசுவாசிக்கு எப்பொழுதுமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுளால் எல்லாம் கூடும், அவரால் எல்லாம் கூடும். அப்போ அதனாலதான் கடவுளோடு வாழ்ந்து பழகிய தாவீது என்ன சொல்லுகின்றார், அவருடைய வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை. நீங்களும் நானும் நினைக்கிறபடி சாதாரணமாக இருந்து விடவில்லை, ஏன்னா சபல் சரியில்லை. அப்ப அந்த இடத்துல அவனுக்கு சொல்லுகின்ற ஒரே ஒரு காரியம், கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ண மாட்டேன், தாழ்ச்சி அடைய மாட்டேன். அப்ப இந்த இடத்துல அவனுக்கு எவ்வளவு கஷ்டங்கள், போராட்டங்கள், கடுமைகள் இருந்தாலும் கூட விசுவாசத்தோடு கூட இவன் அறிக்கை செய்தது ஆண்டவருக்கு பிடித்தமாய் காணப்பட்டது. அதனால அவன் தாழ் வலுவாத ஒன்றும் கடவுள் அவனை நடத்தினார். அதனாலதான் அவன் சொன்னான், நான் சேனைக்குள் பாய்ந்து போகிறேன், உம்மாலே நான் ஒரு மதிலை. ஏனென்றால் என்னுடைய விளக்கு என்னுடைய இதயத்துல அது இருக்கிறது, அது எப்பொழுதும் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் அவனுடைய மேய்ப்பனாக அறியப்பட்டிருந்தபடினாலே அந்த ஒரு அடிப்படையான நம்பிக்கை அவனை உறுதிப்படுத்தினது என்பதாக நான் பார்க்கிறேன். அப்போ அந்த மேய்ப்பர் தன்னோடு இருந்ததால் தன்னுடைய வாழ்க்கையில குறைவுகள் இல்லாமல் போனது என்பதுதான் நம்முடைய வாழ்க்கை நம்பிக்கையாக காணப்பட்டது என்பதை நான் பார்க்கின்றோம். செப்டம்பர் மாதம் வந்தாலே நமக்கு நினைவுக்கு வரக்கூடிய இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது, டீன் டவர். செப்டம்பர் மாதம் தான் என்னாச்சுங்க, செப்டம்பர் மாதம் 11ஆம் தேதி டீன் டவர் அந்த பிளேன் கிராஷ்ல என்னாச்சுங்க, தரைமட்டமாக போச்சு, எரிஞ்சு சாம்பலாக மாறிச்சு. அவ்வளோ பெரிய பில்டிங் அதான் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு பிக்கெஸ்ட், வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ட்ரேட் சென்டர் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ அவ்வளோ பெரிய வானலாவி அந்த கோபுரம் இரண்டும் அது விழுந்து வெறும் சாம்பலாகி போனது. உள்ளே இருந்த அநேகம் பேர் என்ன சாம்பலாக இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அது நடைபெற வேண்டும். அந்த காலத்தில் எல்லாரும் நிறைய ஒரு கேள்வி, இந்த இடத்துல இப்படி ஒன்று நடந்துச்சு, ஒரு கிறிஸ்தவ நாடு ஆயிடுச்சு, ஒரு கிறிஸ்தவ நாடு, விசுவாசத்திலே வளர்ந்த நாடு, முன்னேறி செல்கின்ற நாடு, ஆனால் இந்த நாட்டிற்கு ஏன் இவ்வளவுதான ஒரு காரியம்? அந்த இடத்துல தான் மக்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத பயம் என்ன வச்சுருந்தாங்க. அது 2001 இந்த இடத்துல அவர்களுக்குள்ளாக ஒரு பயம். அப்ப இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. அநேக சமயங்களில் நம்ம அந்த ட்ரேட் சென்டருக்குள்ள சாதாரண ஒரு ஈக்காக்க கூட நம்ம முடியாது, உள்ள பிரவேசிக்கணும். அவ்வளவு இப்படிதான் ஒரு செக்யூரிட்டி வாசஸ்தலம். ஆனாலும் கூட அதுக்குள்ள பிரவேசிக்க முடியாத இடத்துல கூட இப்படி ஆன உடனே எல்லாரும் பயந்து நடுங்கினார். அப்பொழுதுதான் அவர்களுக்குள்ளாக விழுந்த காரியம், உண்மையாலுமே நான் கடவுளை தேடுவேன். அதை தொடர்ந்து ஒரு சில காலகட்டங்கள் வரைக்குமாக எல்லா சர்ச்சையும் என்ன ஆச்சுக்கலாம், நிரம்பி விளைந்தது. விவாகரத்து என்ன ஆச்சுக்கலாம், குறைந்து போனது. அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கொடுத்தாங்க விவாகரத்துக்கு சர்வசாதாரணமாகும் வெளிநாடுகள். ஆனால் அந்த விவாகரத்து கூட குறைந்து போனது என்பதாக இருந்தாங்க. அதே போலதான் கொரோனா டைம் இல்லைங்களா, இன்னும் சுனாமி டைம் நமக்கு தெரிஞ்ச காரியம். அப்ப சுனாமி டைம்ல பார்த்தோம்னாக்க திடீர்னு கிறிஸ்துமஸ் வருது, கிறிஸ்துமஸுக்கு முதல் நாள் என்னாச்சுங்க, இது நிகழ்ந்த உடனே கிறிஸ்துமஸுக்கு லைட் என்ன பண்ணலைங்க, அதனால போட முடியல, ஸ்டாரை வந்து தொங்க வைக்க முடியல. இந்த முழுதும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்த உடனே நமக்கு எங்க அந்த கொண்டாட்டம் எல்லாம் மாறி போனது என்பதாக நம்ம. அதே போல கொரோனா, அது யாரும் எதிர்பார்க்காத நிகழ்வு. ஆனாலும் கூட இவைகளை தாண்டி பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை நிலையானது. இந்த உலகத்துல எந்த நேரத்திலும் எது வேணா என்ன, ஆனா இதற்கு ஒரு கிறிஸ்தவ விசுவாசியானவன் எப்படியாக இருக்க வேண்டும், அப்ப இதற்காக அவன் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நிலைதான் இன்றைக்கு நமக்கு உண்டாக வைக்கப்படுகின்ற ஒன்று. அப்போ இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, பயம், கடவுளுடைய பயம் என்பது கடவுளுடைய வார்த்தைக்கு மேலாக என்ன பண்ணிருக்க இருந்திருக்கு. நம்ம டவர் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டீம் டவர்ல வந்து ஒண்ணு கடவுள், ஒண்ணு பயம். அந்த டீம் டவர்ல உயரமா இருக்க வேண்டியது என்னவா இருக்கும்னாக்கா கடவுள். அவரை நாம இடைபிடியாத வண்ணம் பிடித்துக் கொள்ளும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பயணம் அது சரியாக கடந்து செல்லும். அவருடைய போதனையை விசுவாசிக்கின்ற அனைவருக்கும் இந்த வார்த்தை உதவி செய்ய வல்லதாக, உதவி செய்ய அது போதுமானதாக இருக்கின்றது.
ஆண்டவருடைய வார்த்தையை நாம் ஏற்றுக்கொள்வதோடு கூட அதனை விசுவாசித்தவர்களாக நம்பிக்கையோடு நாம் செல்லும் பொழுது கடவுளால் எல்லாம் அந்த இதயத்திலே பிரவேசிப்பது மாத்திரம் நல்லது. அது நம்மை தொடர்ந்து இந்த உலகத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த குடும்பங்களிலே, சபையிலே எல்லாவற்றிலும் நம்மை வழிநடத்த ஆண்டவர் தாமே நிறுவனத்திற்கு ஆண்டவராகி பிதாவாகிய உங்களுடைய கூட இருக்கும். உங்கள் அனைவரோடு கூட இருக்கும் என்று காலத்தில்